அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்காகவுமே நான் மனசார துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ஒருத்தர் கேட்குற துவானால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா மாற்றக்கூடும். இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் வந்துட்டு யாரின் மீது பிரியம் வைக்கின்றானோ அவங்களுக்கு தான் இந்த துவா கற்றுக் கொடுக்குறானா. அதாவது யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவங்கள இந்த துவா ஓத வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸரத் புரைதா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி, புரைதாவே, அல்லாஹ் யாருக்கு நலவை விரும்புகின்றானோ அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவா கற்றுக் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தைகளை கொண்ட துவா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா. இது இந்த இருக்காங்கல்ல புரைதா ரலியல்லாஹு அவங்க யார் அப்படின்னா, அதாவது ரசூலுல்லாஹும் அபூபக்கர் ரலியல்லாஹு சௌர் குகையில் இருப்பாங்கல்ல, அந்த எதிரிகள் அவங்கள கொலை பண்ணுறதுக்காக இருக்கும்போது அவங்க அங்கே மறைஞ்சிருப்பாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புரைதா ரலியல்லாஹு இரவு நேரத்துலையுமே ஆடுகளை கூட்டிகிட்டு போவாங்க மேய்க்கிற மாதிரி. யாருக்காச்சும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரசூலுல்லாஹுக்கும் அபூபக்கருக்கும் பால் கறந்து கொடுக்கறதுக்காகவே இரவு நேரத்துலையுமே ஆடுகளை கூட்டிகிட்டு போவாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சஹாபி தான் இவங்க புரைதா ரலியல்லாஹு. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த ஒரு துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்ன துவா அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி வஐஃபுன் ஃபகவ்வி ஃபி ரிவாக்க லுஃபி வஹுத் இலல் ஹைரி பின்வாசியத்தி வஜஅலில் இஸ்லாம முன்தஹா ரிலாஇ. அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்வினி வ இன்னி தலீலுன் ஃபஇஸ்ஸனி வ இன்னி ஃபகீருன் ஃபக்னினி யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் பலவீனமனாக இருக்கின்றேன். என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய திருப்தியை கொண்டு பலப்படுத்து. நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை பிடித்து கொண்டு செல்வாயாக. இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் எல்லையாக ஆக்கு. யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், எனவே எனக்கு சக்தி கொடு. நிச்சயமாக நான் கேவலமானவன், எனவே எனக்கு கண்ணியம் வழங்கு. நிச்சயமாக நான் தேவையுடையவன், எனவே என்னை தேவையற்றவனாக ஆக்கு. கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே. அல்லாஹும்ம இன்னி தஈஃபுன் ஃபகவ்வி ஃபி ரிலாக்க லுஃபி வஹுத் இலல் ஹைரி பின்வாசியத்தி வஜஅலில் இஸ்லாம முன்தஹா ரிலா. அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்விஃபினி வ இன்னி தலீலுன் ஃபஇஸ்ஸனி வ இன்னி ஃபகீருன் ஃபக்னினி யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் பலவீனமாக இருக்கின்றேன். என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய திருப்தியை கொண்டு பலப்படுத்து. நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை பிடித்து கொண்டு செல்வாயாக. இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் நிலையாக ஆக்கு. யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், எனவே எனக்கு சக்தி கொடு. நிச்சயமாக நான் கேவலமானவன், எனவே எனக்கு கண்ணியம் வழங்கு. நிச்சயமாக நான் தேவையுடையவன், எனவே என்னை தேவையற்றவனாக ஆக்கு. கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே. அல்லாஹும்ம இன்னி தஈஃபுன் ஃபகவ்வி ஃபி ரிலாக்க லுஃபி வஹுத் இலல் ஹைரி பின்வாசியத்தி வஜஅலில் இஸ்லாம முன்தஹா ரிலா. அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்வினி வ இன்னி தலீலுன் ஃபஇஸ்ஸனி வ இன்னி ஃபகீருன் ஃபக்னினி யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் பலவீனமாக இருக்கின்றேன். என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய திருப்தியை கொண்டு பலப்படுத்து. நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை பிடித்து கொண்டு செல்வாயாக. இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் எல்லையாக ஆக்கு. யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், எனவே எனக்கு சக்தி கொடு. நிச்சயமாக நான் கேவலமானவன், எனவே எனக்கு கண்ணியம் வழங்கு. நிச்சயமாக நான் தேவையுடையவன், எனவே என்னை தேவையற்றவனாக ஆக்கு. கிருபைகளுக்கெல்லாம் கிருபையாளனே. இந்த துவா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு புரைதா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த துவா சொல்லி முடிச்சுட்டு,
அல்லாஹ் யாருக்கு இந்த துவாவை கற்றுத்தர்றானோ அவங்க மரணிக்கிற வரை இந்த துவா மறக்க மாட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு இந்த துவா நம்ம தேவைகளை நிறைவேற்றும். இந்த துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாஷா அல்லா, நிஜமாவே இதோட அர்த்தத்தை பாருங்களேன். நம்ம யார்கிட்ட நிற்கிறோம், நம்மளுடைய பலவீனத்தை நம்மளுடைய இரட்சகனான அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். நான் ரொம்ப என்னால் முடியலை, இவ்வளோ கஷ்டம் என்னால் தாங்க முடியலை, எனக்கு இந்த பலவீனத்தை உன்னோட திருப்தி கொண்டு நீ பலப்படுத்து, என்னை நீ பலப்படுத்து, நன்மையின் பக்கம் என்னை நீ கூட்டி செல்லு, ஹராமான பாதையில் என்னை நீ கொண்டு போகாத, இஸ்லாத்தை மட்டுமே எந்த பொறுத்தது எல்லையாக ஆக்கிவிடு, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், எனக்கு நீ சக்தி கொடு, நான் கேவலமானவனாக இருக்கேன், நீ எனக்கு கண்ணியத்தை வழங்கிடு, நான் தேவையுடையவனாக இருக்கேன், என்னோட தேவைகள் எல்லாத்தையுமே நீ நீக்கிடு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட மன்றாடி நம்ம கேட்குறோம். மாஷா அல்லா, இது கேட்டு பாருங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் மறக்காமல் இதை நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டு பாருங்க. அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம கேட்குற துவாக்களை உடனே கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுடைய துவால ஒருபோதும் சலிப்படைஞ்சிடாதீங்க, வெறுப்படைஞ்சிடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், தட்டுற கதவு மட்டும்தான் திறக்கும். அவன்கிட்ட தட்டிக்கிட்டே இருங்க, அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அவன் கேட்க கேட்க அள்ளி கொடுப்பவன். அவனுடைய கஜானா ஒருபோதும் காலியாகாது. கண்டிப்பாக அவன்கிட்ட கேளுங்க, அவனே போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்ம துவாவுக்கு பதில் அளிப்பான். இந்த துவா இந்த முறையில் ஓதி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் மனசார அல்லாஹ் கிட்ட கேட்டு மன்றாடுங்க, அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பான். நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் வளைச்சிங்கன்னா அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு கூலி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்குமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த ஸ்வர்க்கத்தை கொடுத்து ஈருலகிலும் நம்மை கண்ணியப்படுத்துவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.